ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் ஃபஸ்ட் டேர்ம் இலக்கண பாட்டம் பார்க்க போகிறோம். ஏன் சார் இலக்கணம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம டிஎன்டெட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இலக்கணம் பாட்டில் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இலக்கணத்தை ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கலாம். ஸோ கண்டினியூவாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பார்க்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு தமிழ் எழுத்துக்களுடைய வகையும் தொகையும் இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது என்ன தமிழ் எழுத்தின் வகை? ஃபஸ்ட்டு இலக்கணம்னா என்ன ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்கணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மொழியினை எவ்வாறு பேசணும் எழுதணும் என்ற பற்றி டெஃபினேஷன் செய்கிறது தான் இலக்கணம்னு சொல்கிறோம். பொதுவாக ஒரு மொழி எவ்வாறு பேசணும், ஆக்சுவலாக புக்கில் இருக்கிற கண்டென்ட். ஓகேவா? இலக்கணம் அப்படின்ற பிரிச்சா இலக்கு ப்ளஸ் அணம் இதை மாதிரி பிரிக்கலாம். இதை பற்றி ஒரு வீடியோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் போட்டு இருப்பேன், அதை ஒரு வீடியோ போய் பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகேவா? டோட்டலாக இலக்கணம் 5 வகையாக பிரிக்கிறாங்க. இலக்கணத்தை 5 வகையாக பிரிக்கிறாங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து அப்படின்றது என்னன்னா, ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்துன்னு சொல்கிறோம். எழுத்துன்னா சவுண்டை ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதும் அதை ரைட் பண்ணுறதுனா எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். எழுத்தை ஃபஸ்ட்டு உயிரெழுத்தாக பிரிச்சிருக்காங்க. உயிரெழுத்து அப்படின்றது என்னென்னா, எல்லாருக்குமே தெரியும் 12 உயிரெழுத்து இருக்குதுன்னு தெரியும். உயிருக்கு முதன்மையானது காற்று. நம்ம உயிர் வாயினா மிக முக்கியமாக இது தேவை, காற்று தேவை. இயல்பாக காற்று வெளிப்படும் போது, நேச்சுரல் காற்று ரிலீஸ் பண்ணும்போது இந்த உயிரெழுத்துகள் பிறக்கலாம். வாயினை திரட்டல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் என்ற முக்கிய எளிய செயல்பாடுகள்னால ஆளிருந்து அவ்வரிக்கும் இருக்கக்கூடிய 12 உயிரெழுத்துகள் பிறக்குது. உயிரெழுத்து இருக்கு 12 இருக்குது. ஓகேவா? ஆளிருந்து அவ்வரிக்கும். புரியுதா? அது என்னென்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் அ, இ, உ, ஏ, ஓ இந்த 5மே குறுகி ஒலிக்கிறதுனால இதை குறிலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆ, இந்த மாதிரி லெட்டர்ஸ் 7 லெட்டர்ஸ், குறில் 5, இந்த 7 லெட்டர்ஸுமே நீண்டு ஒலிக்குது. அதனால் இதை என்ன சொல்கிறாங்க, நெடில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்பாங்க, குறிலெழுத்துகள் எத்தனை, நெடில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்கலாம். ஓகேவா? இது சொல்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு லெட்டருக்குமே ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்குது. இந்த கால அளவுக்கு பேர் தான் மாத்திரை. ஓகேவா? ஒவ்வொரு எழுத்து உச்சரிக்கிறதுக்கு இது கொள்ளக்கூடிய கால அளவு தான் மாத்திரை. இதை வச்சு தான் குறில் நெடில் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இதன் அடிப்படையாக வச்சு எழுத்துக்களை குறில் நெடில் என்ன வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அதை உச்சரிக்கக்கூடிய கால அளவு, அதாவது மாத்திரை அளவு வச்சு தான் பிரிச்சிருப்பாங்க. ஓகே? குறில் நெடில் அப்படின்ற போல. மாத்திரை அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்க பாருங்க. இங்கே கால அளவு, மாத்திரை அப்படின்றது கால அளவு. கால அளவுனா ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ இருக்கக்கூடிய கால அளவு தான் மாத்திரை சொல்கிறோம். குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2. நல்லா புரிஞ்சுங்க. குறிலுக்கு 1 மாத்திரை அளவு, நெடிலுக்கு 2 மாத்திரை. இதை வச்சு இந்த மாத்திரை வச்சு கேட்பாங்க. ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டாங்க, டெட்டு லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கால அளவு நம்ம மாத்திரை வச்சு இப்படி எவ்வளோ மாத்திரைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் குறிலா நெடிலா ஒற்றையிட்டா இதை பார்த்து நம்ம பிரிக்கணும். ஓகேவா? இதை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மெய் எழுத்துக்கள்னால் என்ன உங்களுக்கு தெரியும். மெய்னா உடம்புன்னு பொருள். மெய்யெழுத்து ஒலிக்கிறதுக்கு உடலுடைய இயக்கம் மிக முக்கியமானது. இக்கிருந்து இந்து வரைக்கும் மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்குது. மெய்யெழுத்துக்கள் 18.
இதை 3 பிரிக்கிறாங்க. மெல்லினம், வல்லினம், இடையினம் சொல்லி. இதை உங்களுக்கு கேட்பாங்க. இதை 3 பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லி. ஓகேவா? வல்லினம்னா இக்கு இச்சு இக்கு இச்சிட்டு இட்டு இப்பு, அதாவது கசட தவற அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மெய்யீட்டு இல்லாமல் உயிர் மெய்யீட்டு சொல்லும்போது வல்லின ஈட்டுகள் நினைக்க கசட தவற உங்களை ஞாபகத்துக்காக சொல்கிறேன். ஓகேவா? இதேனா எரள வழல, எரள வழல. நெக்ஸ்ட்டு மெல்லினம் அப்படின்றது ஞனன நமன. ஆக்சுவலாக இதுக்கு எப்படி எங்கே தோன்றும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் யூஎல்ல நம்ம பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாங்க பார்ப்போங்க. மெய்யீட்டில் ஒழிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை. அரை நம்ம குறியிலுக்குன்னு சொன்ன 1, நெடிலுக்கு 2, ஒற்றை ஈட்டுக்கு அரை. ஓகேவா? இது கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கசட்டபரை சொன்னாங்க பார்த்தீங்களா? இந்த கசட்டபரை அப்படின்றது 6மே வன்மையாக ஒழிக்கும். வன்மைனா வலிமையாக ஒழிக்கக்கூடியது. ஜனநயமனை 6 மென்மையாக ஒழிக்கக்கூடியது. எரளவழில் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாக இல்லாமல் 2க்கும் இடைப்பட்டு ஒழிக்கக்கூடியது. இல்லை எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட் டைப்பில். ஓகேவா? உயிர்மெய் நல்லா புரிஞ்சுக்க. உயிர்மெய் அப்படின்றது என்னன்னா மெய்யெழுத்து 18 உயிரெழுத்து 12 சேரனால தோன்றக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்து சொல்கிறோம். இப்போ இக்கா அப்படின்றது மெய், ஆ அப்படின்றது உயிர். இது 2 சேர்ந்தா கா அப்படின்ற உருவாடா. இந்த காடா உயிர்மெய். புரிஞ்சுதா? டோட்டலாக 816 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது. மெய்யோட உயிர்குறில் சேரனால உயிர் மெய் குறில் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர்மெய் உயிர்குறில் அப்படின்றா மெய் 10, உயிரெழுத்துல குறியீட்டுகள் 5, மெய்யெழுத்து 18. டோட்டலாக மல்டிப்ளை பண்ணப்படும். 5 8 40, 4 5 5 9. அப்போ 90 எழுத்துக்கள் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். ஓகேவா? உங்களுக்கு ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க இந்த கொஸ்டினை. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. உயிரெழுத்து 18, மெய்யெழுத்து 18, உயிர்குறில் 5. ஓகே, 2 மட்டும் 90 எழுத்துக்கள் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். ஓகேவா? அதே போல் மெய்யோட உயிர்நெடில் சேர்த்து 18 × 7. ஓகேவா? 7 தானே உயிர் நெடில் எழுத்துக்கள். 7 8 எவ்வளோ? 8 56 6 5. ஓகே, 126 லெட்டர்ஸ் உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். ஓகேவா? அது 90 சொன்னா 6 9 10 11 1 3 2. இப்போ 216 வந்துச்சு. இப்போ 216 வந்துச்சு. எப்படி புரிஞ்சுதா உங்களுக்கு? குறியிலும் சேர்த்து வச்சிருக்கேன். ஓகே, இப்போ 2 பிரிக்கிறாங்க. உயிர்மெய் இந்த உயிர்மெய் எழுத்துக்களை 2 உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெல் சொல்லி 2 பிரிக்கிறாங்க. 1000 எழுத்து ஒழிக்கக்கூடிய காலும் அரை மாற்றி. இப்போ சொன்னேன் ஒற்றை எழுத்துக்கும் அரை தான், 1000 எழுத்துக்கும் அரை தான். இதுக்கு வேற என்ன பேர் இருக்குது அப்படின்றது நிறைய இருக்குது. தனிநிலை இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஓகேவா? இந்த இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இந்த கொஷின் தான் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. மாற்று அளவு எப்படி பிரிக்கிறாங்க பார்ப்போம். இப்போ கா பி லா இர். கா அப்படின்றது உயிர் எழுத்து. ஐ மீன் குறிலா நீலா பார்த்தீங்கன்னா குறில் எழுத்து. குறில் எழுத்துக்கு என்ன மாற்றி சொன்னால் 1. பி அப்படின்றது குறில் 1, லா அப்படின்றது 1, இர் ஒற்றை எழுத்து தானே, அப்போ அரை. 3 இங்கே அரை, அப்போ 3 மாற்று. ஓகேவா? இதெல்லாம் பிரித்து ஒவ்வொரு லெட்டரோடு பிரித்து நீங்கள் செப்பரேட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக இருக்க நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள். உயிர் எழுத்தில் தொடங்கும் 2 மாற்றி அளவு சொல். இதெல்லாம் நீங்கள் புக் பேக்லாம் இது கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேவா?
இதோட சேர்த்து நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா கலைச்சொல் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஓகே, செகண்ட் யூனிட் பார்ப்போம். ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம எழுத்துக்களை என்னென்ன பார்த்தோம், அதை எப்படி பிரிச்சிருக்காங்க பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முதலெழுத்தும் சார்பு எழுத்தும். நம்ம எழுத்துக்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று முதலெழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. முதலெழுத்து அப்படின்றது என்னன்னா உயிரெழுத்து ப்ளஸ் மெய்யெழுத்து. டோட்டலாக உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆக மொத்தம் 30 எழுத்துக்கள் முதலெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஏன் இது சொல்கிறாங்கன்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கும் ஒரு முதற் காரணமாக இது இருக்கிறதுனால இதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, சார்பேட்டில் என்ன அப்படின்னா இந்த முதலெழுத்துக்கள் சார்ந்து வரும் முதலெழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து. இப்போ எக்ஸாம்பிள் இக்கா அப்படின்றது மெய்யெழுத்து, ஆ அப்படின்றது உயிரெழுத்து, ரெண்டும் சேர்ந்தா காரோட இந்த கா அப்படின்றது இந்த ரெண்டு முதலீட்டுகள் சார்ந்து இதை வரனால இதை என்ன சொல்கிறாங்க சார்பெழுத்து சொல்கிறாங்க. இது எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன பார்ப்போம். உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றேலிகரம், குற்றேலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இதை சொல்லி 10 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த 6th நீங்கள் பார்க்க போகிறது உயிர்மெய்யும் ஆயுதம், இந்த ரெண்டு தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். ஓகேவா. உயிர்மெய்னா என்னன்னா இப்பயே சொல்லிடுறதுனாலே சொல்லலாம். மெய் எழுத்தும் உயிர் எழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் இந்த உயிர்மெய் அப்படின்றது தோன்றுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொன்னால இக்க அப்படின்ற மெய் எழுத்தோட ஆ அப்படின்ற உயிரெழுத்து சேரனால என்ன கிடைக்குது கா அப்படின்ற உயிர்மெய் எழுத்து கிடைக்கிறது. அப்போது இந்த இதில் என்ன சொல்கிறாங்க உயிரோட மெய்யும் சேரனால் கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள். இதை பார்க்கும்போது உயிர்மெய் எழுத்துடைய உருவம் பார்த்தீங்கன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குமே. இப்போ கா அப்படின்றது பார்க்கறதுக்கு மெய் எழுத்து போலையும் ப்ரொனன்சியேஷனில் அதை உயிர் எழுத்து சேர்ந்து வர மாதிரி தான் ஒலிக்கும். அதே வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒட்டியிருக்கும். அந்த லைடும் ஒரு இப்போ கா ஏறுனா இதை பார்க்குறப்போ மெய்யெழுத்து போல் தான் இருக்கும். ஆனால் ஒலிக்கக்கூடிய கால அளவு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தை ஒட்டியிருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த முதலெழுத்துக்கள் சார்ந்து வரனால இதை சார்பெழுத்து வகையில் அடங்கும். புரியுதா. நெக்ஸ்ட் ஆயுதம். இந்த ஆயுதம் அப்படின்றது 3 புள்ளிகள் இருக்கும். எத்தனை புள்ளிகள் இருக்கும் 3 புள்ளி. இதுக்காக இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கீனம் சொல்லி இதோட வேறு பெயர்களாக இட்டிருக்காங்க. இது நுட்பமான ஒலிப்பு முறை கொண்டது. தனக்கு முன் ஒரு குறியீட்டையும் தனக்கு பின் ஒரு வலின மெய் எழுத்துகளையும் பெற்ற சொல் இடையில் மட்டுமே வரும். நல்லா ஒரு சொல்லுட்டுனா அது இடையில் மட்டும் இந்த தனித்துவம்னா வராது. ஆயுத எழுத்து இடையில் மட்டும்தான் வரும். இடையில் மட்டும்தான் வருமே. ஓகேவா. இது தனித்து வரும்னா தனித்து வராது, தனியாக நிற்காது. முதலெழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்தும் சார்பு எழுத்தா எடுத்திருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்ததா இயல் 3. இயல் 3ல் மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்ச்சொல்ல பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் சொற்கள் நாம் எளிமையாக ஒலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது. வேறு மொழி சொல்ல பேசுகிறப்போ சில தடுமாற்றம் ஏற்படும். நம் மொழியில் சொற்கள் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது மிக மிக தேவையான ஒன்று. இப்போ சொல்லில் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் என்னென்ன சொற்கள் வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கீழே இருக்கிற சொற்களை பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்குது. ஆனால் இதில் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எது கரெக்ட்னா இந்த நன்றி தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பிழையின்றி எழுத என்னென்ன சொற்கள் எங்கெங்கே பயன்படுத்தணும் என்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா.
அப்போது தமிழ் எழுத்துக்கள் வகை தொகை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது எல்லா இடத்துல வரும்னா வரது கிடையாது. சொல்ல ஃபஸ்ட்டு லெட்டர் இடையிலையும் இறுதியும் வர எழுத்துக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மொழி முதல் எழுத்துக்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொழி என்பதற்கு சொல் என்ற ஒரு பொருள் இருக்குது. சொல்லிய முதல் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் சொல்கிறோம். ஒரு என்னென்ன எழுத்துக்கள் வரும் பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்து 12 சொல்லிய முதலில் வருமா. புரிஞ்சுதா? உயிரெழுத்துகள் 12மே சொல் முதலில் வரும். கசட நம்பமா இந்த வரிசையில் எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லில் ஃபஸ்ட்டில் வரும். ஒரு வேர்டில் ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும். இப்போது சக்தி, கசடு, நமக்கு, தம்பி, பல், மண். பார்த்தீங்கன்னா எல்லா மெய்யெழுத்துக்களுமே இந்த வரிசையில் கூட எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே சொல் ஃபஸ்ட்டில் வந்துட்டு இருக்குது. சக்தி சா வந்துருக்கு, பா வந்துருக்கு, கா வந்துருக்கு, தா வந்துருக்கு, நா வந்துருக்கு, மா வந்துருக்கு. இப்போ எல்லா சொற்களில் எல்லா லெட்டர்ஸும் வரும். ஓகேவா? அதே போல் இந்த இதில் ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் வரும். என்ன எழுத்து? ஞா, க, யா, வா. இந்த உயிர்மெய் எழுத்துல சில எழுத்துக்கள் மட்டும் வரும். இந்த க வரிசையில் க என்னும் ஒரு எழுத்து மட்டும் சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது. இந்த காலத்தில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஞா வரிசையில் ஞா ஞா இந்த மாதிரி 4 எழுத்துக்கு மட்டும்தான் சொல்லு முதலில் வரும். ஞா ஞா ஞ ஞோ இந்த மாதிரியான லெட்டர்ஸ் 4 லெட்டர்ஸ் மட்டும் வரும். யா வரிசையில் இந்த 6 லெட்டர்ஸ் வரும். யா யா யு யூ யோ யவ் இந்த சொற்கள் மட்டும் வரும். அதே போல் வா வரிசையில் 8 லெட்டர்ஸ் வரும். என்னென்ன வரிசை என்னென்ன சொற்கள் லெட்டர்ஸ் வரும் பார்த்துக்குங்க. வா வா வி வி வே வே வை வவ் இந்த லெட்டர்ஸ் மட்டும் இந்த 8 லெட்டர்ஸ் சொற்கள் ஃபஸ்ட்டில் வரும். இந்த கா வரிசை சொல்லியிருக்காங்க பாருங்க. கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கோண்டல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌடாரி வந்திருக்கா. இது மாதிரி மற்ற லெட்டர்ஸ் நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகேவா? இது சொல்லி முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள். இது முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெய் எழுத்துக்கள் 18 வராது. இப்போ இந்த மாதிரி லெட்டர்ஸ் எப்படா வந்துருக்கா? கா, இக்கு வராது. அப்புறம் டா, நா இந்த சொற்களில் ஓரெழுத்து கூட சொல்லி முதல்ல வராது. 8 உயிர்மெய் எழுத்துக்கள். என்னென்ன வரிசை? டா, நா, ரா, லா, ழா, லா, ரா, நா. இப்போ நன்றி இந்த நா கரெக்டா? தப்பு. இந்த நன்றி கரெக்ட். அப்போ இந்த நரா வரும், இந்த நா வராது. ஓகேவா? இதை புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்து எப்போவுமே சொல்லி முடியல வராது. ஞா க யாவா இந்த உயிர்மெய் எழுத்து வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லி மொழியில் வராது. லாஸ்ட்டு மொழியில் சொல்ல ஃபஸ்ட்டு வரக்கூடிய லெட்டர்ஸ் பார்த்தோம்ல, அந்த லெட்டர்ஸ் தவிர மற்ற லெட்டர்ஸ் எதுவுமே இந்த வரிசையில் வராது. ஓகேவா? ஆக்சுவலி இதெல்லாம் பிறமொழி சொற்கள். டமாரம், ரம்பம், லண்டன் எல்லாமே பிறமொழி சொற்கள். தமிழை ஒளிபெயர்த்து சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? இப்போது மொழி இறுதி எழுத்துக்கள். இறுதி எழுத்துக்குன்னா கடைசியில் லாஸ்ட்டில் வரக்கூடிய லெட்டர்ஸ்னால் மொழி இறுதி எழுத்து சொல்கிறோம். இதில் உயிர் எழுத்து 12மே மெய்யோடு சேர்ந்து ஒரு உயிர் மெய்யாக, அதாவது கா அப்படின்ற உயிர் மெய்யாக தான் வருமே தவிர உயிர் எழுத்து தனியாக வராது. ஓகேவா? இதோ இக்கு ப்ளஸ் ஆ கா இந்த உயிர்மெய் எழுத்தாக தான் ஒருமை. இப்போ இந்த வரிசையில் இஞ்சு இன்னு இன்னு இம்மை இரு இவ் இல் இல் இர் இன் இந்த 11 எழுத்துக்கு மொழியில் இறுதியில் வரும். ஓகேவா? இது வராத எழுத்துக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இறுதி உயிர் எழுத்துக்கள் தனித்து வர்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்று எப்பவுமே உயிர்மெய்யாக தான் இணைத்து வரும். அளப்பிடை எழுத்தில் இடம்பெறும் போது மட்டும் உயிர் சொல்லின் இடையில் வரும். அளப்பிடையில் மட்டும்தான் சொல்லி இடையில் உயிரெழுத்து வரும். மற்றபடி எந்த இதுவும் வராது. கெடா கெடா ஓகேவா? இந்த மாதிரி அளப்படையில் வரும். ஆயுத எழுத்து இடையில் வரும்னா இறுதியில் வராது.
இக்கு இங்கு இச்செய்தி இந்த 7 மெய்யெழுத்துகளும் சொல்லின் இறுதியில் வருவது கிடையாது. கா வரிசையும் சொல்லின் இறுதியில் வர்றது கிடையாது. அதே போல் இதில் சொல்கிறாங்க பாருங்க, கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச். இந்த மாதிரி பிற சொற்களில் இறுதி ஏற்று இடம்பெறும் உண்டு. பிறமொழி சொல் பெயர் சொல்ல மட்டும் இந்த ஏற்று இடம்பெறும். நமக்கான இதில் வராது. ஓகேவா? பிறமொழி சொற்கள் மட்டும்தான் வரும். எகர வரிசையில் கேள்னா நேமுடைய எந்த உயிர்மை ஏற்றும் மொழி இறுதியில் வருவது கிடையாது. ஒகர வரிசையில் நோ தவிர்த்து மற்ற ஏற்று மொழி இறுதியில் வருவது நோ மட்டும் தான் வரும். நோவென்ற இருக்க சொல்ல ஓரைட்டு ஒரு மொழியா துன்பம் என்ற பொருளில் வரக்கூடியது. ஓகேவா? அது சொல்லி இடையில் வரக்கூடிய ஏற்றுகள் என்னென்ன பார்ப்போம். மெய்யேற்று 18மே சொல்லி இடையில் வருமா? மெய்யேற்று 18மே சொல்லி இடையில் வரும். உயிர்மை ஏற்றுகள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மை ஏற்றுகள் வரும். ஆயுத ஏற்றும் வரும். அளப்படையில் மட்டும்தான் உயிர்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர் இடையிலும் வரும். அளப்படை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகேவா? இது கலை சொற்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ், நெக்ஸ்ட் டேர்ம் இல்லைனா ஒரு வேறு சப்ஜெக்ட்டோ பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.